வணக்கம். என் பேர் நாகேஸ்வரன். இன்னைக்கு இந்தியா, ஸ்ரீலங்கா 2 நாட்டிலயும் 10வது T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணுது. இந்தியாவுக்கு மேட்ச் அமெரிக்காவோட நைட் 7 மணிக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. இதுவரைக்கும் நடந்த 9 வேர்ல்டு கப்பில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸு, இங்கிலாந்து 3 நாடும் 2 தடவை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் 3 நாடு ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க. முதல் ஆரம்பித்த வேர்ல்டு கப்பும் சரி, கடைசியாக முடிஞ்ச வேர்ல்டு கப்பும் சரி, இந்தியா வின் பண்ணிச்சு அப்படின்றது ஒரு சிறப்பு இதாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி வலுவான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸ்பின்னருக்கு ரவி பிஸ்னாய், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பின் பவுலர்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கு, முகமது சிராஜ் போன்ற நல்ல நல்ல பவுலர் இருக்காங்க. கடைசியாக நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் ஹர்ஷித் ராணாவுக்கு காயமானதுனால இன்னைக்கு முகமது சிராஜை எடுத்துட்டாங்க. ஹர்ஷித் ராணா வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து வெளியே போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா டீமையும் நம்ம ரொம்ப சாதாரணமாக இடம் பண்ண முடியாது. சின்ன டீம் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. முதல் மேட்ச்னால ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்தியாவால் ஜெயிக்க முடியும். பாஸ் பண்ணு. வந்துச்சா? பாஸ் பண்ணு. இன்னொரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஆர்சிபி பெண்கள் டீம் WPL பிரீமியர் லீக்கை 2வது தடவையாக வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நேற்று அண்டர் 19 இந்தியா டீம் இங்கிலாந்தை ஜெயிச்சு 6வது முறையாக சாம்பியன் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வைபவ் சூரியவன்சி 175 ரன் அடித்து ஃபைனலில் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காரு. ஒரு பெரிய ஸ்டாராக வருவார்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.